வணக்கம் தலம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் இனிய வாரமாக அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். தமிழ்நாட்டுல எலக்ஷன் ரொம்ப சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கிற இந்த தருணம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ட்டை நம்ம கூட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு. இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கெஸ்ட் நான் சொல்லுவேன். அமெரிக்கால அவர் வந்து ஒரு டாக்டர், பட் இஸ் ஆல்சோ அ சீரியல் ஆண்டர்பிரனர். அவர் வந்து நிறைய தொழில் ஆரம்பிச்சு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மேலும் நிறைய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. சார் டாக்டர் ராமராஜ், காலை வணக்கம்ங்க. வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அவர் ஷோ. ஸோ நான் டாக்டர் பற்றிய ஒரு இன்ட்ரொடக்ஷன் நான் கொடுக்கணும். பெரிய இன்ட்ரொடக்ஷன் வக்கீல் கொஞ்சம் அப்படியே கேளுங்க, ஏன்னா நிறைய விஷயம் அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கு. Dr. Ramaraj is an interventional cardiologist who specialized both in cardiology and endovascular interventions. அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த கார்டியாலஜின்னு இன்டர்வெஸ்குலர் கார்டியாலஜின்னு அது ஸ்பெஷலாக அப்படின்னு. ஆமாப்பா, அது வந்து அதை விட ஒரு படி டீப்பான ஒரு சர்டிஃபிகேஷன் லேர்னிங் அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு விஷயத்தை எடுத்தால் அது டீப்பாக லேர்ன் பண்ணி அதில் எக்ஸ்பர்ட் ஆனோம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவருடைய எடுத்திருக்கிற அந்த பாத்திலே எனக்கு நல்ல தெளிவாக தெரியுதுங்க. இஸ் அ மெடிக்கல் டைரக்டர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் சாம்பியன் ஹார்ட் அண்ட் வாஸ்குலர் சென்டர். He also served as associate professor at Campbell University and previously served as a chief of cardiology at Anderson Duke Life Point Hospital. அவருடைய ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய படிச்சிருக்காரு. பட் நவ் he topped his class in high school and he did his medical school in Madurai Medical Collegeல முடிச்சிருக்காருங்க. Then he pursued postgraduate at Imperial College London. Then he moved to US. அவர் வந்து மதுரையில் முடிச்சு லண்டன் போய் அப்படியே யூஎஸ் வந்து யூஎஸ்ல 3 இடத்துல மாறி 3 இடத்துலையும் தடம் பதிச்சு இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டராகவும் ஒரு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனராகவும் இருக்காரு. ஆஃப்டர் he moved from Duke University, Dr. Ramaraj opened 2 medical corporation. He has 2 main offices and multiple satellite offices. He is also involved in real estate investments and also mobile medical imaging. He is also an active in Indian real estate investments as well. So, Doctor, welcome to our show. தலம் நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஷோக்கு போயிடலாங்க. எல்லாத்தையும் மீட் பண்றது ரொம்ப ரொம்ப நன்றி. ஆசம் டாக்டர். நம்ம வந்து எடுத்தோடனே நம்ம வந்து ஹாட் டிஸ்கஷனுக்கு போயிடலாம். அமெரிக்காவில் வந்து இருக்கிற டாக்டர்ஸ்லேயே எடுத்து பார்த்துட்டிங்கன்னா 30+% வந்து இந்தியன் டாக்டர்ஸ். தே ஆல் வெல் செட்டில்டு. கடினமான உழைப்பு, நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, அவங்க எல்லாம் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. நிறைய டாக்டர்ஸ் நண்பர்கள் எனக்கு தெரியும். அதே மாதிரி வாழ்க்கை வாழாம இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னிக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஐ வுட் சே யூ ஆர் 1 in million சொன்னா அது மிகையாகாதுன்னு நினைக்கிறேன். லெட் அஸ் சே 1 in 100,000 நம்ம சொல்லிக்கலாம். லட்சத்துல ஒருத்தர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சுங்க? இல்ல, நம்ம சொன்ன மாதிரி வந்து மோஸ்ட்லி வந்து டாக்டர்ஸ்னா வந்து நல்ல வாழ்க்கை, மத்தவங்க கிட்ட வந்து போய் வேலை பார்க்கணும், ரொம்ப ஈஸி, மாசம் சம்பளம், விச் இஸ் ஈஸி. ஆனா வந்து என்னோட அப்பா வந்து எப்ப பார்த்தாலும், ஏன் வந்து நீ மத்தவங்களுக்காக வேலை பார்க்கணும், நீ வந்து உன்னால நீயே வந்து உனக்கு தொழில் தொடங்க முடியும், பண்ணி நீயே பண்ணு. ஸோ நீ நாட் ஓன்லி யூ கேன் சர்வ் யுவர் செல்ஃப், பட் ஆல்சோ கேன் சர்வ் மெனி பீப்புள். அது அப்பாவுடைய நிறைய சப்போர்ட் அண்ட் ஹிஸ் எப்பவுமே வந்து he has never worked for someone. அதனால அவருக்கு தெரியாது எப்படி வந்து நீ வந்து இன்னொருத்தவங்க கூட வேலை பார்க்க முடியுது, உன்னால நீயே ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொன்னும் போது தான் நான் வந்து ஸ்டார்டட் லுக்கிங். பார்க்கும்போது நம்ம மெடிக்கல் ஸ்கூல்லையோ இல்ல ட்ரைனிங்ல யாரும் சொல்லித்தரல எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றதோ ஒரு கிளினிக் ஓபன் பண்றதோ. அது யூஎஸ்ல இட் இஸ் வெரி யூஸ்வலி இந்த பிக் கார்பரேஷன்ஸ் தான் வந்து they open medical business. So it took me some pain, but நல்ல steep on a learning curve. அது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை, because there are a lot of rules and regulations, and there's also insurance companies கூட நம்ம பேசணும். ரெண்டாவது வந்து government regulations இருக்கு ஒவ்வொன்றுக்கும். when we open we need to do the government regulations. அப்புறம் ஒவ்வொரு தடவையும் நீங்க யூ நீட் கெட் அக்ரிடேஷன்.
ஒவ்வொரு எது பண்ணாலும் you gotta get accreditation. So it took me pain, but I had a very good supporting family. My wife was very supportive, and my kids also were supportive. So that's, you can be successful if you have a good family. That's how அதாவது அந்த ஒரே பதில்ல வந்து நிறைய விஷயத்தை அப்படியே அள்ளி தெளிச்சிட்டீங்க நீங்க. இப்போ நான் அதை டைசெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து அப்பா கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம் நீங்க சொல்ற பதில இருந்து. பிகாஸ் அவர் வந்து நீ வந்து தனியா நிக்கணும், மற்றவங்களுக்கு நீ சர்வீஸ் பண்ணிட்டே மற்றவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், ஏன்னா சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கிறது வந்து அப்பாவுடைய உந்துதலா இருக்கு. அப்பா ஒரு ரோல் மாடலா வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. டேட்டாவே சொல்லுது. அதாவது பேரண்ட்ஸ் ஒரு ஆண்டர்பிரனரா இருந்தா குழந்தைங்க ஆண்டர்பிரனர்ஷிப் ஜேர்னி எடுக்கிறதுக்கு வந்து 2/3 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 75% வந்து ப்ராபப்ளி தே பிகேம் an entrepreneur ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டேட்டா சொல்லுதுங்க. அதே மாதிரி யூ ஃபால் அண்டர் திஸ் 75%. இன்னொன்று நீங்க சொன்னீங்க, யூஎஸ்ல வந்து நீங்க மெடிசன் படிக்கும் பொழுது தே டோன்ட் டீச் யூ ஹவு டு ஸ்டார்ட் அன் ஹாஸ்பிட்டல், தே டோன்ட் டீச் யூ ஹவு டு ஸ்டார்ட் அ ஹெல்த் கேர் வெஞ்சர். அவங்க அதை சொல்றது கிடையாது. வாட் தே டீச் யூ இஸ் அ சப்ஜெக்ட். நீங்க படிக்கிற அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் டீச் பண்ணுவாங்க. பேஷண்ட் எப்படி ட்ரீட் பண்ணுவோம், வாட் இஸ் அ ப்ரொசீஜர், ஹவு டு ஹேண்டில் எமர்ஜென்சி, இந்த மாதிரி தான் டீச் பண்ணுவாங்களே ஒழிய எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு, பட் நாட் ஆன் தி ஆண்டர்பிரனர்ஷிப் சைடு. ஆனா நீங்க நான் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணி அந்த ஆண்டர்பிரனர்ஷிப் சைட்லையும் எடுத்து நீங்க அதை கத்துக்கிட்டு நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இந்த 2 விஷயம் பிளஸ் உங்க குடும்பத்தாரும் நீங்க சொன்னீங்க தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் தே ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, உங்க குழந்தைங்களை முதல் கொண்டு. ஸோ ரொம்ப சந்தோஷங்க. நம்ம ஃபர்தரா இன்னும் நம்ம வந்து டிக் பண்ணுவோம். இப்ப இந்த முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மனசு வந்து கொஞ்சம் கஷ்டப்படும், வருத்தமும் படும். ஏன்டா நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படும். ஸோ இப்போ நீங்க வந்து நிறைய ஹெல்த் கேர் வெஞ்சர் இருக்கீங்க. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் வெஞ்சர் நீங்க யூஎஸ்ல ஆரம்பிச்சதோட ஃபர்ஸ்ட் வெஞ்சர் பேர் என்னங்க? அதை பத்தி நீங்க சொல்லுங்க. ஆமா, முத நான் என்ன ஆரம்பிச்சேன்னா, லைக் நான் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கும்போது வந்து ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சேன். அப்போ வந்து லைக் நீங்க வந்து ராதாகிருஷ்ணன் ராமராஜ் எம்டி இங்க்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சேன். அது வந்து ஒரு சின்ன கம்பெனி. அது என்னன்னா நம்மளே எனக்கே வேலை பார்க்குற மாதிரி ஒரு கம்பெனி. ஸோ நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போய் மற்றவங்களுக்கு வேலை பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் என்னோட முதல் கார்பரேஷன். ஓகே, ஐ சா த பெனிஃபிட். ஸோ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருந்தால் என்ன பெனிஃபிட் இருக்கும், எப்படி வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆல்சோ வாண்ட்ஸ் சம்மன் டு பி அ பிஸ்னஸ் மேன். ஏன்னா வந்து யூ கேன் கிவ் மோர் எம்ப்ளாய்மெண்ட் டு அதர் பீப்புள். அது ஒன்று. ஸோ அதுதான் என்னோட முதல் கார்பரேஷன். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோடனே வந்து எப்பவும் போல எல்லா டாக்டர்ஸ் பண்ற மாதிரி போய் ஒரு மற்ற இன்னொரு கார்பரேஷன் கூட போய் நீங்க ஒரு டாக்டரா ரெகுலர் ஜாப் ஜாயின் பண்ண. பட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி பிகாஸ் எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்றது வந்து ஐ டென்ட் லைக். ஓகே, அண்ட் ஐ ஹேட் மோர் ஐடியாஸ் தேன் வாட் they can tell me. So பண்ண இவ்வளவு நல்லா இருக்கும், ஆனா வந்து உங்களால வந்து அதை செய்ய முடியாது. நீங்க வந்து பேஷண்ட்ஸை பார்க்கணும், ட்ரீட் பண்ணணும். So it's like 9 to 5 job, but weekends off, and you get all the vacation time. ஆனா I had more ideas that I can make things better and easier, but there's no one else to help you. So I had to start learning எப்படி ஆரம்பிக்கணும்னு. ஸோ அப்போதான் வந்து நான் அப்பாட்ட சொன்னேன். அப்பா வந்து அப்பாவுக்கு பிடிக்கல. அப்போ என்ன நீ வந்து இன்னொருத்தவங்க வேலை பார்க்குற, நீயே ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணலாமே, நான் வந்து இந்தியாவில் உனக்கு ஓபன் பண்ணி தரேன். எப்படி இந்தியாவில் இவ்வளவு ஈஸியா ஓபன் பண்ணுறது, ஏன் யூஎஸ்ல ஓபன் பண்ண முடியாது? why not Indians can open hospitals or clinics in the US? So I read through a few of the people who have done medical businesses, but they were not very helpful. So அப்போ வந்து நீங்க பேசி கேட்கும்போது எப்படி ஓபன் பண்ணீங்க, they were not able to tell me. So நீ ஓபன் பண்ண போறியா அப்படின்னு வந்து they were little bit greedy. அதாவது நாட் டு டெல் மீங்கற விட தொழில் ரகசியத்தை வெளிய சொல்லி தர மாட்டாங்க. ஆனா வந்து சரி I said like maybe we should start.
அப்புறம் என்ன நடக்கும்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய ஜாபை விட்டுட்டு ஆரம்பிச்சேன். அப்போ என்னுடைய ஒய்ஃப் வந்து பயங்கர பயம். இவ்வளவு மாசம் மாசம் வந்து நமக்கு சம்பளம் வந்துட்டு இருக்கு. குழந்தைய ஸ்கூல் போறாங்க. எப்படி நீ வந்து இதை சமாளிக்க போற? ஏன்னா வந்து ஒரு ஜாப் ஆரம்பிக்கிறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ரொம்ப கடினமான ஒண்ணு. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு MBA ஃப்ரம் குஜராத். நம்ம IIMல படிச்சவர் ஒருத்தர் வந்து ரிட்டையர்டா இருந்தார். பாலசுப்ரமணியம் ஒருத்தர். சோ அவர்கிட்ட பேசினேன். எனக்கு ஒரு இந்த மாதிரி ஆசை. நீங்க வந்து ரிட்டையர்டா இருக்கீங்க. எனக்கு வந்து would you be able to help me with the business side? சொல்லிட்டு ஒரு கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் ரிட்டையர்டா இருக்கேன். நான் வந்து மேபி ஒரு let's sit for a drink. நீ வந்து உன்னுடைய விஷன் எனக்கு சொல்லு. I will see what I can say. அவர்கிட்ட சொன்னது இதுதான். நான் வந்து I know I can do the medical part of the business. எனக்கு வந்து I wanted to see how I can expand. இப்போ நான் வந்து ஒரு இடத்துல ஆரம்பிச்சு how to expand it. I don't know. I need to know about marketing. I need to know how to get the loans from the bank and how to get all these approvals from the government. இதெல்லாம் இருக்கு. ஸோ அவர் சொன்ன ஒண்ணு, நீ வந்து அவர் ஒரே ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணதுனா, நீ வந்து வேலையை விடாத இப்போதைக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டூயிங் த கிரவுண்ட் ஒர்க். நீ வந்து இப்போ வந்து உன்னுடைய வேலை தான் வந்து உனக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நீ ஸ்டார்ட் டூயிங் த கிரவுண்ட் ஒர்க். லெட்ஸ் சி இஃப் இட் இஸ் ஈவன் பாசிபிள். வந்து நீ பண்ண வேண்டியது மார்க்கெட் அனாலிசிஸ். எத்தனை பேர் காம்படிஷன் இருக்காங்க. ஸோ when you come in, whether you will be successful or not, you don't want to come in and there is a lot of people are already there and you cannot break into the market. So அது வந்து உனக்கு வந்து நீ இப்ப வெளியே வந்தனா உன்னை நம்பி எத்தனை பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஏன்னா at the end பேஷண்ட்ஸ் தான் வந்து உன்னுடைய ரெவென்யூ. ஸோ are you famous in your city? அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. இப்ப நீ வெளியே வந்தனா will they follow you? அப்போ வந்து I saw that when I saw that I have good reviews in the Google and everything. So and I had about maybe 1,000 to 2,000 patients about இந்த மாதிரி இருக்கு. 2,000 to 2,000 patients. Okay, write a business plan because we need to go to the bank. So நீ வந்து இப்போ you need to pitch your business because banks will give you money if you pitch your business. உன்னோட பிசினஸ் பத்தி நீ என்ன நினைக்கிற, வாட் இஸ் யுவர் விஷன் சொல்லிட்டு எழுதுன்னு நான் வந்து என்னோட விஷன் எழுதினேன். ஃபர்ஸ்ட் வந்து மை விஷன் வாஸ் டு ஸ்டார்ட் இன் அ பிளேஸ் வேர் தேர் இஸ் நோ மோர் காம்படிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்துல காம்படிஷன் இல்லை, பட் ஸ்டில் பேஷண்ட்ஸ் ஹேவ் டு டிராவல், ஸ்டில் வெரி க்ளோஸ் டு அ பிகர் சிட்டி. ஸோ லெஸ் காம்படிஷன் பட் ஸ்டில் தட் இஸ் ஒன் திங் அண்ட் யூ நீட் டு நோ எத்தனை பேஷண்ட்ஸ் வந்து will come to you. சொல்லிட்டு நான் வந்து ஒரு பிசினஸ் பிளான் எழுதினேன். பிசினஸ் பிளான் எழுதி வந்து I submitted to the bank. Bank, immediately the next day I submitted to 2 banks and both banks were very very supportive. They said, this is a very good business plan. We have a vision for 3 years and 5 years how you are going to be. We would lend you money with, you don't have to put anything in. We will give you everything you wanted. So அவங்க வந்து எனக்கு வந்து they gave me $1 million to go into the business directly with not even a single penny in my hand. Awesome. So that's how the journey started. நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. அதாவது டெஃபினெட்லி இது வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. நான் அதை மட்டும் உங்க டைம் கொடுத்தீங்கன்னா 1 நிமிடம் எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து கரண்ட் ஜாப்ல வந்து யூ லுக்ட் ஃபார் அ ஃப்ரீடம். அதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து இப்படியும் பண்ணலாம், இஃப் தே ப்ரொவைட் திஸ் சொல்யூஷன், இல்லை இந்த சொல்யூஷன் கொடுக்கலாம், எனக்கு ஆசைப்பட் ஆனால் என்னால் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ எம் நாட் தி ஓனர் ஆர் ஐ எம் நாட் தி அத்தாரிட்டிவ் டிசிஷன் மேக்கர் டு சேஞ்ச் த பிஸ்னஸ் மாடல். ஸோ அதுக்குள்ள உங்க மனசுக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு இருக்கு, என்னடா நம்ம சுதந்திரமா இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் வந்து நீங்க வந்து காட் யுவர் செக் வித் உங்க அப்பா கூட பேசுனீங்க, குடும்பத்து கூட பேசுனீங்க, மனைவி வந்து மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தாலும் உங்க மேல நம்பிக்கைன்னு அந்த கேள்வி வந்து கீழே போயிடுச்சு, நம்பிக்கை மேல வந்துச்சு. இதுல வந்து 2 ஸ்மார்ட் மூவ் நீங்க இங்க பண்ணிருக்கீங்க. ஒண்ணு வந்து
எடுத்த உடனே தடாபடலா வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு 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 இடத்த வாடகைக்கு எடுத்து பண்ணாம, நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் பெஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, யூ செக் வித் யுவர் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் எம்பிஏ மேனேஜ்மெண்ட் அனுபவஸ்தர்ட்ட நீங்க போய் இத பேசியிருக்கீங்க. ஆல்வேஸ் ஐ சே தளத்தில வந்து மென்டரிங் இஸ் வெரி வெரி நெசசரி அப்படின்னு சொல்லி நானு சொல்லுவேன். அத நீங்க திருப்பியும் அத வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய லைஃப் டைம் ஜர்னிலயே. ஸோ யூ கன்சல்டட் எ மென்டர். அவரு வந்து அழகா உங்கள வந்து இல்ல டோன்ட் லீவ் தட். இத பாருங்கன்னு சொல்லிட்டு உங்கள வந்து ஒரு அழகா ஒரு கண்ணாடி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டாருன்னு சொல்லுவேன். உங்கள வந்து வேற விதமா பார்க்க வச்சாரு. நோ அபௌட் யூ. மார்க்கெட்ட ஸ்டடி பண்ணுங்க. எத்தன பேஷண்ட்ஸ் இருக்காங்க அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு உங்கள வந்து கண்ணாடி முன்னாடி உங்கள வேற ராமராஜா பார்க்க வச்சாருன்னு நான் சொல்லுவேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஆர்டிகுலேட் சொல்லணும் அப்படின்னா. தட் ஹெல்ப்ட் யூ டு ஃபோக்கஸ் அண்ட் கெட் அ கிளாரிட்டி ஆன் யுவர் தாட்ஸ். உடனே நீங்க வந்து பிசினஸ் பிளான் பண்ணுனீங்க. பிசினஸ் பிளான வந்து அதுவும் 2 பிரான்ச்சுக்கு 2 பேங்க்குக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காரு. நேயர்களே நீங்க நல்லா யோசிக்கணும். பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேங்க் கிட்ட குடுத்துட்டு எப்படா ரிசல்ட் வரும்னு காத்துட்டு இருக்கோம். அவரு அதான் எப்பொழுதுமே வந்து டாக்டர் ராமராஜ் வந்து இஸ் அ வெரி யூனிக் பர்சனாலிட்டிங்கிறது நல்லா தெரியுது. எப்பொழுதுமே ஏன் ஒரு பேங்க் கிட்ட ஒர்க் பண்ணல, லெட் அஸ் வொர்க் வித் 2 பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேங்க் கிட்டயும் ஒர்க் பண்ணி 2 பேங்க்குமே வந்து எஸ் வி கேன் டூ அப்படின்னு சொல்லி அவரு சொல்லி $1 மில்லியன் கிட்டத்தட்ட தமிழ்ல நம்ம இதுல சொல்லணும்னா 7 கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து இவரை நம்பி முதலீடு பண்ண தயாரா இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயங்க. கங்க்ராச்சுலேஷன் ஆன் தட் மூவ். தட் இஸ் த லெசன் டு பி லேர்ன்ட் பை எவ்ரி ஒன். அதாவது இப்படிதான் நம்ம பண்ணணும். எடுத்தோடனே தடபடன்னு ஆரம்பிக்காம உங்களை நீங்க தகுதிப்படுத்திக்கிட்டு ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி அப்படிங்கறத வந்து அருமையா நீங்க இந்த எடுத்துக்காட்டா நீங்க சொல்லியிருக்கீங்க டாக்டர். டாக்டர் தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப பர்சனலான ஸ்டோரி. ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த மூவ்ல இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க எல்லாம் இதுல பெனிஃபிட் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து $1 மில்லியன் உங்க கைக்கு வந்துருச்சு. என்ன பண்ணீங்க? வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் லைக் முதல்ல வந்து பார்த்தது வந்து எங்க வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். எடுத்த உடனே வந்து பில்டிங் கட்டுறதா இல்ல வாடகைக்கு வாங்குறதான்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். சரி, நமக்கு வந்து எனக்கு தெரியல எவ்வளவு எப்படி நம்ம பிசினஸ் போகுதுன்னு தெரியல. அதனால எடுத்து வந்து நான் பண்ணது வந்து ஒரு வாடகைக்கு ஒரு இடத்த பிடிச்சு அப்போ வந்து நாமளா வந்து எல்லாமே புதுசா வாங்குவாங்க எல்லாருமே. எல்லா மிஷின்ஸ், யூனோ, பெட், எவ்ரிதிங். So I got everything second hand. And also I got everything in a lease. So I don't want to put any of my money, but at the same time I can pay over time. அப்படி சொல்லிட்டு வாங்கி அதே அந்த சேம் டைம்ல வந்து I started hiring people who will work behind me, but I'm still working for some. So ஒரு மேனேஜர் பிடிச்சேன். So I got a CFO. இது எல்லாமே வந்து நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கிறப்பயே parallel பண்ணது. Yes. ஓகேங்க. So when I'm ready to come, it's ready to go. அந்த மாதிரி. So இந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த மேனேஜர் வந்து ஐ காட் அ மேனேஜர் ஹூ அவங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த் கேர் பிசினஸ் பத்தி தெரியும். அவங்க வந்து ஒரு பில்லர் ஆல்சோ. பில்லர்னா நம்ம ஊர்ல வந்து நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் பேசி வாங்கணும். ஸோ நான் வந்து ஒரே ஆளு ஹூ கேன் பி அ ரிசப்ஷனிஸ்ட், அ பில்லர், a back office lady. So she is another pillar for me. So I found someone like a gem. ஏன்னா வந்து this is from one of my friend. என்னுடைய நண்பன் வந்து சந்தோஷ்னு ஒரு பையன் வந்து சொன்னேன், டேய் நான் ஆரம்பிக்க போறேன், எனக்கு வந்து இப்போ தேவை வந்து who can get me all the கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு மேனேஜர் வேணும். அது மாதிரி ஒரு பில்லர் வேணும். உனக்கு 3 பேர் சேர்ந்து ஒரே ஆள் தரேன் வாங்கிக்கிறேன். ஒரு ஆள் இருக்காங்க தேடிட்டு இருக்காங்க வேலை, நீ அவங்க கொடுக்குறியா? So she will definitely will help, but you need to give me அவங்கள வந்து அவங்க வேலை பார்க்க இடத்த விட நீ அதிகமா சம்பளம் கொடுத்தனா வருவாங்க அப்படி சொன்னேன். அவங்ககிட்ட பேசினேன். she was very down to earth. அவங்க so she actually I hired the same day I saw her. Oh, okay. And so on the background இந்த 2 பேர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. I started giving them everything, whatever. So they started looking for a building, அப்புறம் மெடிக்கல் all the
ரெகுலேஷன்ஸ்க்கு வேண்டியது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ எம் கெட்டிங் எவ்ரி திங் ரெடி. ஐ ஹவ் கிவன் அ நோட்டீஸ் டு கிவ். ஸோ என்னுடைய இது வந்து அடுத்த நாளே ஆரம்பிக்கிற மாதிரி. நான் I left on August 15th. ஸோ புரிஞ்சுதுங்க. ஸோ இதுல வந்து ஒரு விஷயம் நான் வந்து மக்களுக்கு ஹைலைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து இங்க வேலை பார்த்துக்கிட்டு ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருந்தாரு ஒழிய he never started the new venture. ரெடி பண்ணி வச்சுட்டு இங்க வேலையை விட்டுட்டு அடுத்த நாள் இங்க ஆரம்பிச்சார். ஸோ அப்ப நீங்க ஆரம்பிச்சு இங்க வரும்பொழுது உங்களுக்கு வருமானம் இல்லைங்களா? am I right? There is no revenue generation from your new venture. நீங்க இங்க வந்துட்டுக்கு அப்புறம் தான் நீங்க பண்ணணும். ஸோ அது வந்து அதுவே ஒரு பெரிய ஒரு மனதைரியம். that itself a strongest மூவ் நான் சொல்லுவேன். ஆனா டாக்டருக்கு வந்து அந்த கீ ரிஸ்கோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து அவரை சுத்தி நிறைய நல்ல நண்பர்கள் சேர்த்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த 2 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு அக்கறையோட அந்த நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும்னு சொன்னோடனே அவர் நண்பர் வந்து இங்க பாருப்பா இருக்காங்க, நீங்க வந்து இந்த மாதிரி இந்த பர்சனாலிட்டி நல்லா இருக்கும், இந்த ப்ரொஃபைல் நீங்க பாருங்கன்னு சொல்லி, அதே மாதிரி வந்து குயிக் டிசிஷன் மேக்கிங். நான் வந்து டாக்டர்கிட்ட வந்து ரொம்ப நாளா எனக்கு பழக்கத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க. ரீசெண்டா ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ல நானும் அவரும் பழகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஐ குட் see his decision making skill set on the spotல. how soon you have to make a decision and timely decision வந்து டாக்டருக்கு வந்து ஒரு கைவந்த கலைன்னு சொல்லுவேன். அது வந்து இட் இஸ் an art. taking a decision is an art. அவர்கிட்ட அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. as an entrepreneur நான் பார்க்கறது வந்து அவர்கிட்ட அந்த ஸ்ட்ரைக்கிங் பர்சனாலிட்டி இருக்கு. அந்த மூலம் அந்த பர்சனல் வாங்க நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொகாஷனேட் பண்ணாம டப்புன்னு முடிவெடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனைன்னு நான் சொல்லுவாங்க. ஸோ வாழ்த்துக்கள் டாக்டர். ஸோ நீங்க வந்து இதை ஆரம்பிச்சுட்டு நீங்க குவிட் பண்ணிட்டு இங்க வந்துட்டீங்க, தென் பிசினஸ் இஸ் டேக்கிங் ஆஃப். அவ்வளோ சீக்கிரம் டேக் ஆஃப் ஆயிடுச்சிங்களா? எந்த சிரமமும் இல்லையா? அது வந்து it will be good if everyone has bed of rosesல. நான் வந்து இது வந்து ஒரு பெரிய இதுதான் முதல் தடவையா வந்து நானே ஆரம்பிக்கிறேன். ஸோ ஆரம்பிச்சாச்சு. ஸோ பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆனா வந்து என்னுடைய நான் வந்து நினைக்காத ஒண்ணு நடந்தது. அதாவது என்னன்னா, என்னுடைய பழைய கார்பரேட்ல இருந்த பெரிய லீடர்ஷிப் பொசிஷன் இருந்தவங்க they didn't like me starting. எப்படி இந்த ஒரு சின்ன பையன் வந்து இப்போ வந்து முடிச்சுட்டு வந்து ஆரம்பிச்சுட்டானே, அவங்களுக்கு வந்து தாங்க முடியல. So I was asked to stop. me telling that நீ வந்து தனியா ஆரம்பிக்க முடியாது. அப்படி ஆரம்பிக்கணும்னா வந்து you have to go like you have to go and get a job. நீ வேற ஏதாவது வேலை பார்க்கலாம், ஆனா நீ ஆரம்பிக்க முடியாது அப்படி சொல்லி எனக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. நம்ம வந்து we have a thing called non-compete. அதாவது நான் non-compete இருக்கிறது வந்து so I had a non-compete. so நம்ம வந்து அந்த இது ஆரம்பிக்கும் போது என்னடா so he said நீ வந்து ஆரம்பிக்க முடியாது, உன்னால இன்னொரு 6 மாசத்துக்கு வந்து உன்னால எதையும் செய்யக்கூடாது அப்படி சொல்லிட்டு நிறுத்தி வச்சிட்டாங்க. So it is actually a law that like I was about ஒரு radius சொல்லுவாங்கல, அந்த radius actually I'm away from the radius, but just I'm away like a 1 mile away from the radius, but still because when you have something like that you cannot start. So இப்போ வந்து the other two I actually hired many people, like 5-6 பேர் ஹையர் பண்ணிட்டோம். So it all stopped within a week. I started and I don't have a job. I have a big loan. And you have so many employees to pay. I have so many employees and I have to take care of my family. So it was a big shock. So but அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. But I didn't they wanted to break me. எப்படி வந்து ஒருத்தன் தனியா வந்து ஆரம்பிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு so I fought. So let's still do things. சொல்லிட்டு நான் வந்து திருப்பி வந்து started like having like an employment. பக்கத்துல ஒரு 50 miles தூரத்துல போய் நான் வந்து I just did 1 or 2 days of job. But at the same time I'm waiting for the 6 months to pass away. And நான் என்னுடைய குடும்பம் அதை சொன்னேன்ல, நான் வந்து எல்லா சனி ஞாயிறு வந்து
எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பேன். வெளியூர்ல போய் ஐ ஹேவ் டு டிரைவ் அண்ட் கோ. ஏன்னா அப்போ மட்டும் தான் வேலை இருக்கும். இந்த 5 நாள் வந்து ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் வாட் ஐ ஹேவ் டு டூ திங்ஸ். இப்போ வந்து நான் என்கிட்ட இருந்த ஒரு 8 எம்ப்ளாயை வந்து ஐ ஹேவ் டு டெல் தம் ஐ cannot pay you. But these two people who started with me, the management and the manager, another one, they said நீ வந்து எனக்கு சம்பளம் கொடுக்க வேணாம். I know your vision. Like just because there's a big blow to you, it doesn't mean that we cannot bounce back. So நான் வந்து என்ன சொல்றது, என் மனைவி வந்து ரொம்ப she was like totally devastated. She said maybe she was also crying, but but she was very supportive. Like you will be fine. அதே மாதிரி எங்க அப்பா எங்க அம்மாட்ட சொன்னேன் இதேதான். இதெல்லாம் வந்து நான் வாழ்க்கையில வந்து வில்லன்கள்லாம் வருவாங்க. பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறேன் வாழ்க்கையில வில்லன் எப்படி இருக்கும்னு. அதாவது நீ வந்து உனக்கு சம்பளமே இல்ல இப்போ. You are like one of the richest person. Like before, like மாச சம்பளம்லாம் அவ்வளவு like I used to drive very good car. I have a big loan. I had to support the family. Like it was a very hard time. At the same time, every weekend I used to work. சின்ன பையன் கேட்பான், எப்பப்பா நீங்க வீட்டுல இருக்க போறீங்க அப்படி இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு இது. It took me like about 8 to 9 months. I have been like நானே வந்து எனக்கு அப்ப சம்பளம் வந்து $500 தான் மாசம். நானே எனக்கு போட்டுக்கிட்ட சம்பளம் மாசம். Because I have to see how I can support myself. But the bank was also very supportive at the time. They know, hey, they didn't even back off. They said, it's okay, things can happen in life. So there are people who are looking for a vision. It didn't take me 6. So 6 மாசத்துல you lose your patience. So that's not the plan. The plan is like நீங்க உடனே ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஷன்ஸ்லாம் இருப்பாங்க. பேஷன்ஸ் வந்து ஒன்ஸ் 6 மாசம் ஆச்சுன்னா they will find another doctors and keep going. Correct. ஆமா. So after 6 months, it's all gone away. Now there's no non-compete. By 9th month I was able to start, because now we go through all the government things, and it took me, so at this time I lost all those money I got, almost I can say I was 0 penny at the time. My house, I lost in this 9 months. Then started working again, and it was I never complained or anything. But there were friends who supported me. All the doctors around the community, they all started giving me back. I started there, and after that one, I started 5 branches. Awesome. Within like 6 months, no one thought that after a year of not working at all, just having jobs here and there. By the next year, end of December, I had 5 offices. 5 branches. 5 branches by the end. Awesome. இது அதாவது நான் ரொம்ப எமோஷனல் ஆயிருவாரோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது பிகாஸ் இது வந்து ரொம்ப எமோஷனலான இது. ஏன்னா அது வந்து நம்ம திருப்பி கொண்டு வர வச்சிருச்சு அவருக்கு. ஐ குட் see it. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டர்பிரனருக்கு இருக்குங்க. இப்போ எனக்கும் வந்து அந்த மாதிரி ஸ்டோரி இருக்கு. ஸோ எவ்ரி ஒன் ஸ்டார்ட். அதே மாதிரி நீங்க வந்து மனசு உடையாம எஸ் திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு பீன்னு சொல்லிட்டு வந்ததோட வெற்றி தான் இப்போ நீங்க வந்து உங்களை ரோல் மாடலா நிறைய பேர் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஐ நோ தட் வெஞ்சர் யூ ஆர் இன்வால்வ் இன். ஸோ அதனால வந்து அந்த வழி வந்து கண்டிப்பா இது பிடிக்கும். அதே மாதிரி அந்த பிஸ்னஸ்ல அவங்க பண்ணதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். என்ன as a business person, they are there to protect. இதே மாரி தொழில் பண்ணீங்கன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் நீங்க பண்ணீங்க. அதே மாரி நீங்க வழியில வந்து தொழில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணீங்க. பட் ஆனால் அவங்க உங்களை அணுகின விதம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் அதை நான் அட்வொகேட் பண்ண முடியாது. ஸோ எவ்ரி ஒன் ஹேவ் தேர் ரைட்ஸ் டு ப்ரொடெக்ட் தேர் பிஸ்னஸ். இந்த வழினால தான் நிறைய பேர் வந்து ஈஸியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப்டர் ஹியரிங் யுவர் ஸ்டோரி. பிகாஸ் ஏன்னா இட் இஸ் a very painful process. 1 year why they have to go through a painful process? When you make a good money, why they have to? அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு ஒருமையா ஒழிய. பட் ஆனால் அதையும் செஞ்சு நீங்கள் இன்னொன்று நான் சொல்கிறேன், நீங்கள் டாக்டர் நீங்கள் உணர்ந்தீங்களான்னு தெரியல. You didn't start this to make money. I can tell you that. You started this to give a innovative, good solution to your patients. இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து பார்க்கறது. அதுதான் உங்களை வந்து இதை டிரைவ் பண்ண வச்சிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு
அசப்ஷன். கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். ஸோ அருமையாக இவர் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இவ்வளோ டீட்டெயிலாக. பட் வந்து டாக்டர் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நன்றிகள் அதுக்கு. ஏன்னா ஐ வாண்ட் entrepreneurs டு see this, giving up is not an option. அதே டைம் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஒரு கடினமான ஒரு நாள் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது இது. அந்த கடினமான நாள் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எப்பவுமே வந்து என் குழந்தைகிட்ட சொல்லுவேன், டே கண்ணா நம்ம சாமி வந்து கும்பிடுறோம், அந்த கல்லை செதுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ அடி வாங்கியிருக்கும் தெரியுமா அந்த கல். அதுதான் வந்து entrepreneurs. நம்மளை வந்து சுற்றி சுற்றி இந்த உலகம் அடிக்கும், ஆனால் நம்ம மேலே நிற்கிறப்ப நம்மளை கையெடுத்து கும்பிடும். இதுதான் திஸ் இஸ் ஹவ் த லைஃப் ஒர்க்ஸ். அதே மாதிரி தான் உங்களுக்கும். ஸோ வாழ்த்துக்களுங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்க்கு வந்து நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க டாக்டர்? அதாவது ஒரு இந்தியாவில் தொழில் ஆரம்பிக்கிறாங்க, அமெரிக்காவில் எங்கே உலகத்தில் எங்கே தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் வாட் இஸ் த அட்வைஸ் யூ வில் கிவ்? பெஸ்ட் அட்வைஸ்னா 1-2 அட்வைஸ் கொடுக்கணும், நீங்க என்ன சொல்ல நினைப்பீங்க அட் திஸ் மொமெண்ட்? இல்ல வந்து எந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் அந்த பிசினஸ் பத்தி தெரிஞ்சா தான் ஆரம்பிக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ண போறேன் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ தெரியாத ஒண்ணு பண்றது ரொம்ப கஷ்டம். வந்து யூ ஹேவ் டு பி பேஷனேட் வாட் யூ ஆர் டூயிங். நீங்க சொன்ன மாதிரி வந்து பணம் தான் பண்ண போறேன்னு நினைச்சு பண்ணா யூ கேனாட் பி ஹாப்பி வாட் யூ ஆர் டூயிங். நான் என்ன சொல்லுவேன்னா, வந்து உங்களுடைய என்ன தொழில் பண்ண போறீங்களோ அதை பத்தி நல்லா டீடைல்டா யூ கேன் டூ இட். நீங்களே வந்து எல்லாத்தையும், ஏன்னா உங்களுடைய தொழிலாளி யாராவது தப்பு பண்ணா உங்களுக்கு தெரியணும் என்ன தப்பு பண்றாங்கன்னு. ஏன்னா அதை பத்தி எல்லாருடைய தொழிலையும் நீங்க கத்துக்கணும். லைக் ஃப்ரண்ட் டெஸ்க்னா ஃப்ரண்ட் டெஸ்கோடைய எனக்கு என்னுடைய எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரண்ட் டெஸ்க்னா அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க எல்லாரும் கூட நான் வந்து அவங்களுடைய இடத்துல இருந்து அவங்க வேலையை பண்ண முடியாதனால. ஸோ அவங்க பண்ற தப்ப தெரியறதுக்கு வந்து அவங்களுடைய வேலையும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் யூ நீட் டு நோ விச் பிசினஸ் யூ ஆர் கோயிங் டு. யூ நீட் டு லேர்ன் அபவுட் த பிசினஸ் வெரி வெல். யூ ஹேவ் டு பி யூ ஹேவ் டு ஹேவ் சம் நாலேஜ் ஆன் தட். ரெண்டாவது வந்து யூ ஹேவ் டு ஹேவ் அ டிரைவ். ரெண்டாவது வந்து யூ ஹேவ் டு ஹேவ் வாட் இஸ் மோட்டிவேட்டிங் யூ, வாட் இஸ் த வாய். அதுதான் மெயின். ஒய் cannot be just money alone. Why can be freedom, why can be like having a good life for future or making someone happy. அந்த மாதிரி. மூணாவது வந்து you have to have a business plan கட்டாயம் இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு கப்பல் எடுத்துட்டோம்னா ஒரு நம்ம கேப்டன் இல்லாம அது எங்கேயும் போகாது. ஸோ நீங்க வந்து சும்மா வந்து கப்பலை ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா அது எங்கேயா போய் இடிச்சுட்டு நிக்க தான் போகுது. ஸோ யூ நீட் டு நோ அ பிளான். நீங்க இப்போ இந்த போர்ட்ல இருந்து அந்த போர்ட் போறோம் சொல்லிட்டு யூ ஹேவ் டு ஹேவ் அ மேப் ஃபார் தட். ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் அ மேப் அண்ட் சம்ஒன் ஹேஸ் டு கைட் இட் லைக் அ கேப்டன். இருந்தா மட்டும் தான் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் எ மேப் ஃபார் இட். அது அந்த மேப் தப்பா இருக்கலாம், பட் ஸ்டில் யூ ஹேவ் அ மேப் டு ஸ்டார்ட். அதுதான். அது மாதிரி போற வழியில நம்ம எந்த ஒரு தடை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. சில பேர் பயங்கரமா வந்து நான் ஆரம்பிக்கணும் நினைச்சு ஆரம்பிப்பாங்க, பாதியிலே விட்டுருவாங்க. There are things can happen, but you need to keep going. இல்லனா வந்து கஷ்டம் தான். So I think the very important thing is learn your business before starting it. Have a plan to succeed. Third one is don't give up. ஸோ ஆசம்ங்க, அருமையாக வந்து சொன்னீங்க. இப்போ நீங்கள் அடுத்தது வந்து யூ ஆர் டாக்கிங் அபவுட் பேசிவ் இன்கம் இல்லைங்க. நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் நல்ல அதுலேயும் வந்து கலகண்டு போயிட்டுருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த எப்படி வந்து இந்த பேசிவ் இன்கம் வந்து எவ்வளோ முக்கியம் நீங்கள் உணர்ந்தீங்க? ஏன் ரியல் எஸ்டேட்டை தேர்ந்தெடுத்தீங்க? அதாவது வந்து நம்ம நிறைய தொழில்கள் இருக்கு. ஒவ்வொரு தொழிலும் வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பணம் உருவாக்கணும்னா அதை நீங்க வேலை பார்க்கணும். வேலை பார்த்தாதான் வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்குது எதுனாலும். ஸோ பேசிவ் இன்கம்ங்கிறது வந்து ஈவன் வென் யூ ஸ்லீப் த மணி ஹேஸ் டு பி மேட். அதுதான் வந்து பேசிவ் இன்கம். எப்பவுமே நான் வந்து ஒருத்தவங்க வந்து எப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்றது எப்படின்னா அவங்க இப்போ வாங்குற சம்பளத்தை அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதும் அந்த இது மேக் பண்ணணும். அவங்க வேலை பார்க்காம அதே சம்பளத்தை எப்படி தே கேன், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தே கெட் $10,000 a month, அந்த $10,000 எப்படி வந்து மேக் பண்ணணும் without even working. So you need to think about, and main வந்து real estate is much easy. ஏன்னா வந்து
ரியல் எஸ்டேட்டுங்கிறது வந்து நீங்க நினைக்கிறது லேண்டா இருக்கலாம், இல்ல நீங்க ஆனா வந்து நீங்க ஆல்வேஸ் பையிங் இஸ் ஈஸி than செல்லிங். தட்ஸ் a very important thing. செல்லிங் இஸ் the best business in the world. எதனாலும். ஸோ நீங்க உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்ல வந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட் பண்ணது என்னன்னா, இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வாடகை கிடைக்குது. அந்த வாடகை வந்து நீங்க வந்து வாடகைக்கு வந்து கஷ்டப்பட தேவையில்ல. ஸோ மாசம் மாசம் வருது. அதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் த குட் திங் இஸ் நீங்க வந்து இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் வாங்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் $100,000. You're not going to put $100,000 in. That is not what you're going. You're only going to put 10% or 20%. ஆனா வந்து you're getting the benefit of leverage. அந்த ஒரு பிக் லெவரேஜ் தான் நம்முடைய ஸ்ட்ரென்த் இங்க. நீங்க இப்போ எப்போ ரியல் எஸ்டேட்ல வந்து டாக்ஸஸ் கம்மி வேற compared to other revenue. So most of the times, if you are in real estate, you mostly don't pay any taxes. Almost zero. நம்ம ட்ரம்ப் எடுத்துக்கோங்க, ட்ரம்ப் வந்து டாக்ஸே பே பண்ணல. ஏன்னா because real estate has no taxes, at least in the US. Very, and that's one of the easiest and passive income. Okay. So அவர் சொன்னது வந்து நம்ம வேலை செய்யாம நம்ம மாதம் வாழ்க்கை வாழ்றதுக்கான பணம் வந்து எப்பவுமே வந்துகிட்டே இருக்கணும். இந்த மணி அது வந்து இங்கே மெயில் பாக்ஸ் மணின்னு சொல்லுவாங்க. அதாவது அது வாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பேசிவ் இன்கம் ஆங்க. ஸோ அதை நோக்கியும் அவர் வந்து பயணிச்சுட்டு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல அவர் அழகா போட்ட அப்பார்ட்மெண்ட் வாங்கி அதில் வந்து வர வருமானத்தை எடுத்து கொண்டு வர்றது அந்த மாதிரி வந்து பண்ணார். ஸோ டாக்டர் வந்து திரும்ப ப்ரூவ் பண்றாரு, ஸ்மார்ட்டா இருக்கணும், கால்குலேட்டிவா இருக்கணும், போல்டா டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் அந்த முன்னாடி தொழில் ஆரம்பிச்ச அனுபவம் இது கண்டிப்பா அவருக்கு இது கை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஸோ யூ ஆட் யுவர் இன்சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஆண்டர்பிரினர்ஷிப், அந்த பேங்கிங் செக்டார்ஸ், இந்த ஃபினான்ஷியல் செக்டார்ஸோட இன்சைட்ஸ் உங்களுக்கு அருமையா கை கொடுத்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் வே ஐ கேன் டிஸ்கிரைப் அபவுட் இந்த வெஞ்சர்ஸ் எல்லாம். இப்போ நீங்க உங்களை நம்பி நிறைய பேர் பணம் போட்டிருக்காங்க இல்லைங்களா? தே ஹவ் இன்வெஸ்டட் ஆன் யுவர் வெஞ்சர்ஸ். நிறைய பேர் வந்து டாக்டர் ராம் நீங்க நல்லா பண்றீங்க, இந்தாங்க நீங்க வந்து இந்த எங்க பணம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்ககிட்ட வந்தாங்க இல்லையா? அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. How was that happened and how was that experience? இல்ல வந்து ஒரு நம்ம வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா we have to make others people also to be successful. எனக்கு என்ன, நான் வந்து நம்ம எதுவுமே எடுத்து போக போறதில்ல வாழ்க்கையில. எனக்கு என்னோட நண்பர்கள் மெயினா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிஒன், ஐ வாண்டட் எவ்ரிஒன் டு பி சக்சஸ்ஃபுல். இப்ப நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன், தட் இஸ் நாட் எல்லாருனாலையும் வந்து எல்லாமே பண்ண முடியாது. அண்ட் எனக்கு வந்து என்னுடைய தொழில வந்து அவங்க வந்து பணம் போடும்போது அவங்களுக்கு தே கெட் அ ஷேர், அவங்களுடைய பாசிவ் இன்கம், அதுதான் மெயின். ஸோ ஐ கிவ் தம் அ பாசிவ் இன்கம். ஸோ when they put money in me, because they are not putting money in the real estate, they're putting money in me because they are trusting me. So என்கிட்ட போட்டவங்க எல்லாருமே வந்து they get easily what I get. I actually equally share. There's nothing like something I நான் எவ்வளவு வாங்குறேனோ அதே அளவு தான் அவங்களும் வாங்குவாங்க. அண்ட் நாம எல்லா வெஞ்சர்லயும் என்னால என் நண்பர்களை சேர்த்துக்க முடியாது. சில சமயம் மெடிக்கல் பிசினஸ் ஆர் there are some government regulations. So but I see என் கூட தேனியில படிச்சவங்க, மதுரையில படிச்சவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து என் கூட சேரும்போது I help them by I want to make them to be successful in life, and that's the main thing. So the main thing is I want to see them to be successful. Awesome. அதாவது பிறரையும் ஜெயிக்க வைக்கணும். அதே மாதிரி வந்து நீங்க நோ சொல்றதுக்கு தயங்க மாட்டீங்கிறது நீங்க பேசல இருந்து எனக்கு புரியுது. நோ விஷயம் அப்படின்னா இட் இஸ் a protect for both the parties. நம்ம ஒரு நோ சொல்லும் பொழுது என்னையா நோ சொல்லிட்டாங்கன்னா அந்த டைம் அவங்களுக்கு வருத்தப்படலாம். ஆனா தட் இஸ் ஃபார் இட் இஸ் குட் ஃபார் போத் இன் அ லாங் டேர்ம். அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பா நீங்க வந்து நோ சொல்லிதாகணும். அது ஐ குட் see it. நீங்க வந்து கரெக்டான எங்க ரியல் எஸ்டேட்ல எந்த அசோசியேஷன் வேணுமோ அதை எடுக்கிறீங்க, உங்களுடைய ஹெல்த் கேர் வெஞ்சர்ல எது எடுக்கணுமோ அதை எடுக்கிறீங்க. ஸோ யூ ஆர் டூயிங் இட் இன் போத் வேஸ். தட் இஸ் ஆசம். இந்தியாவில் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்தியாவில் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்தியன் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் யூஎஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய பார்வையில்? இந்தியாவில் வந்து கொஞ்சம் ஐ திங்க் த ரியல் எஸ்டேட் இன் இந்தியா நம்ம எல்லாம் நினைக்கிறது இங்க வந்து என்னன்னா இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் வாங்கினோம்னா இட்ஸ் லைக் an ATM மிஷின். நீங்க வாங்குறீங்க, மாசம் சம்பளம், மாசம் வந்து பணம் வந்துகிட்டே இருக்கு.
and we don't think about appreciation of the property value. சரி, இந்த ஏரியால இருக்கு, இந்த லேண்ட் வேல்யூ கூடும், அதெல்லாம் கிடையாது. இங்க வந்து நம்ம பண்றது வந்து எப்படி வந்து மாச வாடகையை கூட்டுறது. இப்போ ஒரு அபார்ட்மெண்டோடைய இது சம்பளம், ஐ மீன் வாடகை வந்து $500 வந்து எப்படி $1000 கூட்டுறது, அதுதான் நம்ம யோசிப்போம். we don't think or we don't think it's going to இன்னும் கொஞ்சம் கூடிடும் மார்க்கெட். ஸோ இந்தியாவில் வந்து நான் பண்றது வந்து மோஸ்ட்லி வந்து சின்ன சின்ன வீடு வாங்கியிருக்குது. அதில் வந்து ஒரு குட்டி என் அப்பா வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து we think it will appreciate and it is not. Indian real estate, I think, is not as good as US real estate making money. And the value, I mean, Indian value, the rupees value, it every time gets lower. So, for example, அப்ப நம்ம இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது if you put for 60 rupees or 50 rupees போடும்போது அதே இது வந்து இப்போ வந்து like 70-80 rupees ஆயிடுச்சு ஒரு டாலர் வேல்யூ. So when you compare that, value, you never think as buying a land. I will say buying a property which will make money. Got it. It has to keep on putting money. அந்த மாதிரி வாங்கணும். You should not be. நான் நினைக்கிறேன் லேண்ட் வாங்குறது வந்து it is not a good idea. Buy, or if you buy a land, you need to develop it. Develop as like a maybe like an apartment or hotel or something. But this land alone, ஏன்னா வாங்குறது ரொம்ப ஈஸி. சொன்ன மாதிரி தான் இந்தியாவில் வந்து வாங்குறது always is easy. The people who buy land, then they cannot sell it. கரெக்ட்டுங்க. அது ஒண்ணுதான். So I wanted, everything has to make money. So நீங்க சொல்றதுல சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, you see lot of structure in US real estate. இந்தியாவில் இன்னும் அந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் வரல அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிறேங்க. அதே மாதிரி இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாசம் அந்த வருமானத்தை ஒட்டி தான் வந்து இங்கே பிஸ்னஸ் மாடல், அங்கே வந்து ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுல அங்கே பிஸ்னஸ் மாடல். ஸோ இது ரெண்டுமே வந்து அழகாக நீங்கள் தெளிவாக நீங்கள் சொன்னீங்க. தட்ஸ் கிரேட்டுங்க. ஸோ நேயர்களே, 45 நிமிஷம் நாங்கள் 2 பேர் பேசியிருக்கோம். நேரம் போகிறதே எங்களுக்கு தெரியல. உங்களுடைய கேள்வி நேரம். நீங்கள் வந்து யூ கேன் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணிங்கனாலே we will get the question. அதை டாக்டர் ஆன்சர் பண்ணுவார். இஃப் யூ வாண்ட் மீ டு ஆன்சர், இஃப் இட் இஸ் அப்ராப்ரியேட் டு மீ, ஐ வில் ஆல்சோ ஆன்சர். ஸோ அதனால் ப்ளீஸ் ஷேர் யுவர் கொஸ்டின்ஸ். ஏன்னா எப்பொழுதுமே வந்து போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட் இந்தியாவில் திருச்சியிலிருந்து மதுரையிலிருந்து ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட் இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அந்த கேள்வியிலிருந்து அந்த இன்டர்வியூவோட டைமென்ஷனே மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த கேள்விகள் வந்து ட்ரிகர் பண்ணுது. ஸோ அதனால வந்து ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் யூர் கொஸ்டின்ஸ். நீங்கள் உங்கள் சார்பாக நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன். ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். இந்த டைம் மேனேஜ்மெண்ட், that is a very very challenging one for entrepreneurship வந்து முக்கியமானது வந்து அந்த நேரத்தை வந்து கரெக்டாக அவங்க செலவிடுறது தான். அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? வாட் இஸ் த பிரின்சிபல் யூ ஃபாலோ இன் மேனேஜிங் யுவர் டைம், டாக்டர்? இல்லை, என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட் என்னன்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம். நீங்க யூ கேன் பி அ பிரசிடென்ட் ஆஃப் அ கண்ட்ரி ஆர் யூ கேன் பி அ பிக் பில்லியனர். எவ்ரிஒன் கெட்ஸ் 24 hours a day. No one gets more. So time எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. ஸோ வி ஒன்லி ஹேவ் லெஸ் டைம் அண்ட் இஃப் யூ லூஸ் டுடே there's nothing tomorrow. நான் எப்பவுமே வந்து எனக்கு என்னன்னா, நான் எப்பவுமே வந்து ஐ கெட் அப் early in the morning and first thing is I just do exercise. I get up at like 4:45 in the morning. I'm in the gym. என் ஒய்ஃப் தான் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தா நீ தான் போய் அந்த ஜிம்மோடைய ஓபன் பண்றீங்க. 5 o'clock I'm there. First thing is like you need to take care of your body. This is what is going to come with you until you die. Okay, so I take care of it and I sit down. I always write in a paper what I have to do that day. I usually do brainstorming every day morning. So இன்னைக்கு வந்து நான் இதுதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு I always write a list. Every day I write a list. Either I do it at home or I do it on my work. But first, before I start a job, I always write it down and start striking out what I did that day. அப்படிதான் வந்து I do that. There is no way you will get caught up with anything. எப்பவுமே ஏன்னா எப்பவுமே வந்து ஏதாவது வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்பவுமே உன்னால வந்து அதை கேட்ச் அப் பண்ண முடியாது. ஸோ I like this one, eat the frog. நம்ம நிறைய ஃப்ராக் இருந்துச்சுன்னா eat the ugly frog. எது பெரிய ஃப்ராகோ, eat that frog.
ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து சாப்பாடு நிறைய இருக்கு. ஆனா வந்து நீங்க அந்த 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 தவளையை சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்றாங்கன்னு நினைச்சுங்க அன்னைக்கு. இட்ஸ் பெட்டர் டு ஈட் தட் ஃப்ராக். ஏன்னா வந்து அந்த ஃப்ராக் சாப்பிட்டுட்டீங்கன்னா மத்தெல்லாம் ஈஸி சாப்பிடுறது. So, I do the main job that day. I know out of the 10 things I write down, I take the major one and first do that. And that's how I do the time management. ஆசம். இது வந்து எவ்வளோ பெரிய இது எவ்வளோ பெரிய லெசன். நீங்க ஸ்டார்ட் அப் நீங்க இத கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல்லான மனிதன் எதுக்கு காலையில 4:45 எந்திரிக்கணும், 5 ஜிம்முக்கு போணும், டெய்லி என்ன பண்ணணும். தட் இஸ் த சீக்ரெட் சாஸ். தட் இஸ் த சீக்ரெட் சாஸ் ஆஃப் அன் ஆன்ட்ரப்ரனர். அதே மாதிரி வந்து அவர் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணன்னு சொல்றாரு இல்லைங்களா? பிரெயின் ஸ்டார்ம் வேற யார்ட்டையும் பண்ண மாட்டாரு. டாக்டர்கிட்டே தான் பண்றாரு. He will talk itself, himself. நானும் அப்படிதான். எனக்கு நானே வந்து நான் பேசிப்பேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்ப்பா? இதே மாதிரி எல்லாம் தான் பண்ணுவாங்க. பட் ஆனா அதை பேசிட்டு அதுல இருந்து டேட்டா எடுத்து கேப்சர் பண்ணி அதை ஆக்ஷன் ஐட்டமா மாத்தி அதை வந்து ஒரு எண்ணங்கள் வந்து செயலா வடிவம் பெறும் பொழுதுதான் அந்த எண்ணம் வந்து உயிர் பெறுது. ஸோ அதனால அவர் வந்து அந்த எண்ணங்கள் வர்றப்ப அதை நோட்ஸ் எடுக்கிறாரு, பண்றாரு. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது இருக்கு டாக்டர். கண்டிப்பா நீங்க ஒரு புக் எழுதணும். அது எங்களுடைய பர்சனல் வேண்டுகோளா நான் வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்க தான் இந்த இன்டர்வியூ செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றீங்க, அருண், we have to give back to the community. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸோ அதுல வந்து அர்த்தம் அவ்வளோ ஆழமா இருக்கு. ஸோ அதனால ஐ ரியலி அப்ரிஷியேட் the intention of you giving back to the communityங்க. அது நான் கண்டிப்பா நான் சொல்றேன். ஸோ எப்பொழுதுமே வந்து கேள்விகள் நிறைய வந்து குமியுங்க. இப்போ உங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு மக்கள் வந்து பிரமிப்பா வியப்பா இருக்காங்க. இப்போ இவர்கிட்ட நான் எந்த கேள்வி கேட்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவதுங்க இந்த மாதிரி வாய்ப்பு இவர்கிட்ட டைம் பொதுவாக வந்து ஷோ பண்றப்பனா ஒரு டெமோ டைம் வைப்பேன். இவர்கிட்ட அது கூட பண்ண முடியல. இஸ் ஸோ பிஸி. ஸோ நம்ம டைரக்டா லைவ் ஷோவே நாங்கள் போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது நேர்களே. அவர்கிட்ட நீங்க ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணணும்னா, கொஸ்டின் கேட்கணும்னா, திஸ் இஸ் அ டைம். திஸ் இஸ் அ கோல்டன் டைம். ஸோ இப்போ நம்ம வந்து வி ஸ்போக் அபவுட் ஸ்டார்ட் அப் ஃபியர், வி ஸ்போக் அபவுட் ஸ்டார்ட் அப் சேலஞ்சஸ்ங்க, வி ஸ்போக் அபவுட் ஃபினான்ஷியல், நீங்க வந்து பிஸ்னஸ் பிளான், பேங்க், இது எல்லாமே நீங்க வந்து பண்ணிட்டீங்க. ஒரு சுவாரஸ்யமான அனுபவம், அதாவது பாசிட்டிவா என்கரேஜிங்கா, இப்போ நீங்க எப்படி வந்து உங்களுடைய மேனேஜர் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? நான் வந்து ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இது 3 வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் கொடுத்தா எடுத்துப்பியான்னு கேட்டாங்க. அந்த மாதிரி என்ன சுவாரஸ்யமான ஒரு திருப்புமுனை உங்களுடைய ஜேர்னில இருந்ததுங்க டாக்டர்? எனிதிங் எல்ஸ் யூ கேன் ஷேர் வித் அஸ்? திருப்புமுனை அது யோசிச்ச கிடையாது இந்த மாதிரி கேள்விக்கு. திருப்புமுனை இல்ல, நீ வந்து பிசினஸ் பத்தி திருப்புமுனை? பிசினஸ்ல ஆர் லைஃப்ல எனிதிங் இன்ட்ரஸ்டிங். ஓகே. ஐ திங்க் வந்து எப்பவுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, சின்ன பிள்ளையில இருந்து அப்பா வந்து சொல்லுவாங்க, டே நான் சொல்றேன், நீ டாக்டர், ஐ மீன் லைக் வென் வி ஆர், நம்ம வந்து 12th படிக்கும் போது இப்பெல்லாம் வந்து அப்பா வந்து சொல்றாரு, நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது மேபி அப்போ வந்து எல்லாருமே டாக்டர், இன்ஜினியர் அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. அப்பா சொன்னார், நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீ வந்து டாக்டரா இருந்தா மற்றவங்க வேலை பார்க்க போற. எப்பவுமே வந்து ஒரு தொழில் அதிபரா இருந்தேன்னா நீ வந்து உனக்காக வேலை பார்ப்ப. ஏன்னா அந்த வேலை வந்து ரொம்ப you will not feel the pain இப்போ of the job. அப்போலாம் யோசிச்சதே கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து என்னோட ஆசை வந்து சரி, ஹார்ட்டை வந்து ஹார்ட் சர்ஜரி, அதுதான் என்னோட ஆசை. என்னுடைய வாழ்க்கையில வந்து அதுதான் வந்து எப்பவுமே ஆசை. நான் வந்து ஒரு தொழில் அதிபர் ஆவனா, அது வந்து நான் நினைச்சது கிடையாது. அது ஸோ அப்புறம் வந்து யூஎஸ் வந்த பிறகுதான் வந்து ஐ ஜஸ்ட் சா லைக் பீப்புள் லைக் தே ஆர் டூயிங் திங்ஸ் விச் ஆர் நாட் வெரி குட். ஒன்னு இப்போ வந்து எல்லா மக்கள்கிட்டயும் வந்து இவங்க வாங்குற பணம், லைக் வந்து ஒரு டாக்டர் பாக்குறீங்க, ஒரு ஸ்கேன் பண்றீங்க அப்படின்னா வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போனா ஒரு எக்கோகார்டியோகிராம் எல்லாம் பண்றாங்கன்னா அது $2,500 வாங்குறாங்க. ஆனா எனக்கு தெரியும் அது எதுக்கு இவ்வளவு காசு. ஓகேங்களா? இது வந்து ஏன் அப்போ ஒன்னே ஒன்று தெரிஞ்சு, when you are a corporate, big corporate, you can charge whatever you wanted and insurance will pay for it. So the only way you can change is having your own practice. உங்க ஓன் இருக்கும்போது பண்ணலாம். இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, I give everything cheaper, like Walmart மாதிரி. நான் சீப்பா, பட் இட்ஸ் சேம், அதே தரத்துல.
இப்ப நான் பண்ற இப்போ ஒரு எக்கோ வந்து $100 ஆகுது. ம். அதே இது வந்து கார்ப்பரேட்ல பண்ணா $2,500. நான் வந்து 25 டைம்ஸ் சீப்பர். வாவ்! ஓகே. ஓகேங்களா? திஸ் ஹெல்ப்ஸ் பீப்பிள் யூ நோ டு நாட் டு கோ டு அதுதான் வந்து the way I was able to come into this existence is because ம். I gave the cheaper care but the same better care. ம்ஹ்ம். ம்ஹ்ம். And so I wanted to do, I did it. இப்போ வந்து நான் வந்து நம்ம ஊர் மாதிரி இங்க வந்து இன்சூரன்ஸ் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் டாக்டர். But I will never say no to anyone. Insurance illadi and they can come and see me. I do a lot of, even though it's not a charity care, but I take care of every patient in every walk of life. And I never said no if someone walks into my clinic. Mm-hmm. So that's one satisfying thing that I have, ஆசம்ங்க. அதாவது இது வந்து வெரி டச்சிங். நான் வந்து இந்த கேள்வி ஆனா இது தொழில் சார்ந்து இருக்கிறனால அந்த கேள்வி கேட்க வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கான பதில் சொல்லிட்டீங்க. ஹவ் டிட் யூ கம்பீட் வித் யுவர் கரண்ட்? நீங்க அந்த பேஷண்ட்ஸ் எப்படி உள்ள எடுத்தீங்க? அப்படிங்கும்போது இதுதான் ஜென்யூனா வந்து ஏன் இவ்வளோ சார்ஜ் பண்றாங்க? அவ்வளோ சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்சூரன்ஸ் தடுமாறுறாங்க. மோர் தென் தட் கோபேன்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸும் கையில இருந்து அவ்வளோ காசு கொடுக்க வேண்டியது இருக்கு. பட் ஆனால் நீங்க வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா கொடுக்குறீங்கிறது வந்து தட் இஸ் அ வெரி பிக் திங். அது இன்சூரன்ஸ் ஆல்சோ லவ் இட். நீங்க இப்படியே பண்ணிட்டு போனீங்கன்னா இன்சூரன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணும். இப்போ டாக்டர் ராம்ராஜுடைய இதுல ஹாஸ்பிட்டல் கிளினிக்ல போய் போனீங்கன்ட்டு இன்சூரன்ஸ் வில் ரெக்கமெண்ட். தட் வில் ஹேப்பன் பிரெட்டி சூன். நீங்க பாருங்க when this is continuous. ஸோ அருமையான ஒரு பதில் டாக்டர். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் இட். ஈஷா வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ணா ஒரு கேள்வி. நீங்கள் பயப்படும் விஷயம் ஏதாவது இப்ப உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து என்ன பயங்கிறது எப்பவுமே எல்லாத்துக்கும் இருக்கு. அது தட் இஸ் வாட் த லைஃப் இஸ். ஸோ எவ்ரிடே வென் யூ டூ இப்போ நான் வந்து ஐ ஃபீல் தட் மெயினா வந்து எவ்ரிடே போகும்போது நான் வந்து மெயின்லி வந்து பயப்படுறது வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது தான். சரிங்களா? ஸோ வென் யூ கோ இன்சைட் த ஹார்ட் ஐ எம் ஆல்வேஸ் afraid. Correct. Even though I have done like thousands and thousands, maybe 10,000 surgeries. So it's not a business I'm afraid of. It's the when I work on the patient's heart, when it's beating, the good thing is now சொல்லுவாங்க ஒரு டாக்டர்னா 1000 கொலை பண்ணாதான் ஒரு டாக்டர்னு. So that one good thing is I never had one person lost life in my hand. அதுதான் பயம் எனக்கு. I always pray when I go in, I don't want to lose not even a single person in my life. So that's not happened to me and I don't want it to happen ever. புரிஞ்சுதுங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதயம் சம்மந்தப்பட்ட டாக்டர், நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணி அதை நான் வந்து நான் மெடிக்கல் பீப்புளுக்கும் புரியணுங்கிறதுக்காக அதை நான் சொல்கிறேங்க. ஸோ யூ டூ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. இந்த படத்தெல்லாம் காமிப்போம் இல்லைங்களா, அந்த நெஞ்சை ஓப்பன் பண்ணி உள்ள ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணுறது. ஸோ இஸ் தட் வாட் யூ ஆர் டூயிங் டாக்டர்? நான் வந்து ஆக்சுவலி எண்டோவாஸ்குலர் ஸ்பெஷலிஸ்ட். அதே தான் நான் வந்து ஸ்டென்ட் ஹார்ட்ல ஸ்டென்ட் போடுவேன். ஓகே. ஸோ அதுதான் மெயினா போடுவேன். ஸோ எனி பேஷண்ட் ஹேஸ் ஹார்ட் அட்டாக் நான் ஹார்ட்ல வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி ஸ்டென்ட் போடுறது. என்ன வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில பண்ண முடியுமோ அதை வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லாமையே எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும். I do. Awesome. There is a blessings. ஒரு தமிழ் சமுதாயத்துல இருந்து தமிழ்நாட்டில் இருந்து அமெரிக்கா வந்து டாக்டர்ஸ் முடிச்சுட்டு இங்க வந்து தொழில் தொடங்கக்கூடாதுன்னு எதிர்த்து அவங்க பயந்துதான் எதிர்த்திருப்பாங்க. ஸோ ஒருத்தரை பயப்பட வச்சு அதை ஜெயிச்சு இன்னும் வளர்ந்துட்டு வரீங்க. இந்த 5ங்கிறது வந்து கூடி சீக்கிரம் 50 ஆகட்டும் சார். அந்த 50 ஆனதுக்கு அப்புறம் நான் தொடர்பு கொண்டு சார் இது எப்போ 500 ஆக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். So you should go and any help I would definitely add value to your journey. So அடுத்தது கலை நம்மளுடைய தோஸ்த் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நல்ல நம்பருக்கு பார்ட்னர். ஸோ அவர் சொல்லியிருக்காரு, டாக்டர் கிரேட் டாக்டர், வெரி எமோஷனல் ஜேர்னி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ கலை, தேங்க்யூ ஸோ மச். அவர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேங்க. கிவன் யுவர் சக்சஸ் நவ் பிட்வீன் மெடிக்கல் ஃபீல்ட் அண்ட் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட், which one would you advise for the current students if someone is between these two choices அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ நான் வந்து இப்போ என்ன கேட்டீங்கன்னா வந்து மெடிக்கல் ஃபீல்ட் இஸ் a very long journey. It has to go through a lot of pain.
I will not advise someone who is light-hearted to do it. So real estate is much easier to learn. The only thing is you need to learn from someone who has done. Mentor is very very important. நீங்க சொன்ன மாதிரி வந்து மென்டோர் கட்டாயம் வேணும். நீங்க வந்து மென்டோர் இல்லாம எந்த ஒரு ஜேர்னியும் எடுக்கிறது கஷ்டம். லேர்ன் ஃபர்ஸ்ட், லேர்ன் எவ்ரிதிங். பி லைக் நீங்க ரியல் எஸ்டேட் போகணும்னா மேபி பி அ புரோக்கர் ஆர் லேர்ன் ரியல் எஸ்டேட். எவ்ரிதிங் லேர்ன் பண்ணுங்க. என்னென்ன புது புது ரூல்ஸ் வந்திருக்கு, how you can do it, do that marketing analysis எல்லாம் பண்ணுங்க. ஸோ பட் என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து திருப்பி எனக்கு என்ன பிடிக்கும்னா, I will do the same thing what I did. I love being a doctor. So that is going to be difficult for not everyone. ஏன்னா மெடிக்கல் ஸ்கூல் 6 வருஷம், அதுக்கடுத்து வந்து இன்னும் நான் 10 வருஷம் அதுக்கு பிறகு ட்ரெயின் பண்ணி அப்புறமேல் டாக்டர் ஆயிருக்கேன். ஸோ எல்லாமே சொல்லுவாங்க நான் எவ்வளவு மணி நேரம் வாரத்துக்கு வேலை பார்க்கறேன்னு. ஸோ நம்ம யூஎஸ்ல வந்து they say 40 hours to 60 hours. I say even 40 is bad. இல்ல I have done like easy 120 hours a week. So had a lot of sleepless nights. So it's not like a easy journey. நான் வந்து நடுராத்திரில கூப்பிடுவாங்க, நான் அப்போ சிரிச்சுட்டு தான் போயிருக்கேன். ஸோ லைக் எப்போ நான் வந்து என்னுடைய பழக்கம் என்னன்னா வந்து, இப்போ நீங்க வந்து இப்போ நான் ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, ஹார்ட் அட்டாக் நம்ம சொல்லிட்டு வர போறது இல்லை, எப்பனாலும் என்ன நைட் 2 மணிக்கு கூப்பிடுவாங்க, போய் ஹார்ட் அட்டாக் வந்து நான் போய் ஸ்டென்ட் போட்டுட்டு வந்து 3 மணிக்கு தூங்கிடுவேன். So that's how I was. Anytime you wake me up, I'm still same energetic person, same smiling face. Yeah, attitude is very important to be successful in anything. You don't நம்ம வந்து கோவப்படுறனாலயோ இல்ல அவங்க நம்ம தான் வந்து கஷ்டப்பட போறோம். ஸோ நான் இது வரைக்கும் வந்து I try to be always have a easy attitude to everyone. Like someone, just because someone did wrong to you, you don't have to do wrong to them. Correct. அருமை. Just bless someone. நீங்க நல்லா இருங்க. நம்ம என்ன செய்ய போறோம், ஒருத்தவங்க நம்ம வந்து கெடுத்தனால அவங்களுக்கு கெடுக்கணும் அவசியமே கிடையாது. So that is we are. கரெக்ட். அருமை. அடுத்தது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஹெல்த் கேர் சர்வீஸ், ஹெல்த் கேர் பிசினஸ் ஆனா பரிணாம வளர்ச்சி சொல்றாங்க, இல்ல புவர் கவர்னன்ஸ்னு சொல்றாங்க, போத் இன் இந்தியா அண்ட் யூஎஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, கொஞ்சம் இந்த பரிணாமனா இல்ல, அதாவது பரிணாமனா அது எக்ஸ்ட்ரார்டினரி growth. Okay. I think the first thing is it's maybe exploitation also is there. I don't know about that, but healthcare வந்து நிறைய பண்ணலாம். நல்லதா நிறைய பண்ணலாம். ஓகேங்களா? We can give good care. I will tell you about எனக்கு இந்தியன் பத்தி தெரியாது, ஏன்னா நான் இந்தியால வேலை பார்த்தது கிடையாது. இந்தியால வந்து I did my medical school, so I cannot talk about Indian how medical field is in India. But USல வந்து we have a problem with the insurance. India mostly insurance தான் problem, and everyone is charged a lot. நிறைய பேர் வந்து அவங்க வீடு தொலைக்கிறது, ஐ மீன் ரொம்ப தெருவுக்கு வர்றது காரணமே மெடிக்கல் தான் இங்க. ஏன்னா it's a big bill. If you don't have an insurance and if you go to the hospital, you have a big bill that you need to pay. அந்தது வந்து இன்னமும் கொஞ்சம் I think everyone has to have health care. எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து நம்ம பேசுறதுக்கு வந்து ரைட் இருக்கிற மாதிரி everyone should have a right to health. Everyone should, there should not be a reason that someone should not have a right to health. நீங்க வந்து எனக்கு வீசா இல்ல, அதனால என்னால வந்து போய் டாக்டர் பார்க்க பயம் சொல்லிட்டு. One good thing about being a doctor, they are not going to ask about your visa status. They are not going to talk about நீ வந்து இந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரன். எங்க போனாலும் நான் as a doctor we help. Patient is a patient, health is a patient. At least that is the one thing. And நான் அதான் நினைக்கிறேன், just do good. நீங்க அந்த வளர்ச்சியை பத்தி எனக்கு வந்து there's a lot we can do if we can do. சில பேருக்கு ட்ரம்ப் பிடிக்காது. எனக்கு ஒன்னே ஒரு ட்ரம்ப் பிடிச்சது வந்து இந்த ஹெல்த் கேரை பத்தி ஒன்னு சொன்னது, பி ஓப்பன் புக் ஃபார் பிரைசிங். நீ எவ்வளவு வந்து ஒவ்வொன்றுக்கு
செலவாகுது. அந்த சார்ஜை வந்து போடு உன்னுடைய ஆபீஸ்ல. அதை வந்து விட மாட்டாங்க. There's a big lobbyingல corporate will not let you put what is a fees outside. So அந்த ஃபீஸ் வந்து நான் என்னால என் ஆபீஸ்ல முன்னாடி போட முடியாது இப்போதைக்கு. Oh, okay. Because the law or somebody Because the law will not let you. அப்படி நான் போட்டேன்னா, I will be, நீங்க சொன்ன மாதிரி பரிணாம வளர்ச்சி சொல்றீங்களே, I will be very very successful. Because நான் வந்து ஒரு ஹாஸ்பிடல்ல போய் நீங்க பண்றதை விட நான் பண்ற ஒவ்வொன்றுமே வந்து it's like 20 or 30 times cheaper. Correct. Why would you go to hospital? And disease risk is very less in coming to my business. ஆமா, கரெக்ட். நிறைய உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய கிளாஸ்மேட் விஜய் ஸ்ரீனிவாஸ் சொல்லியிருக்காரு, "Hey doc, wonderful interview and very informative sessions. As a friend and a schoolmate, I am really proud of you. Best wishes for your continued success." ன்னு சொல்லியிருக்காரு விஜய் ஸ்ரீனிவாசன். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி வந்து ஆனந்த் சொல்லியிருக்காரு, ராது ப்ரௌட் ஆஃப் யூ சொல்லியிருக்காரு. சந்தோஷ் சொல்லியிருக்காரு, "Hi doctor, are you planning for a telemedicine field? What is your opinion on it?" அப்படின்னு கேட்டிருக்காரு. Yeah, telemedicine is getting more. இப்போ ஏன்னா கோவிட்னால வந்து நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் வந்து wanted to do telemedicine. எல்லா ஸ்பெஷாலிட்டியும் பண்ண முடியாது டெலிமெடிசன், அது ஒண்ணுதான். இப்போ நம்ம தோல்வியாதி டாக்டர்ஸ், அப்புறம் மனதத்துவ நிபுணர்கள், சைக்காட்ரிஸ்ட், அவங்கலாம் வந்து நிறைய டெலிமெடிசன் பண்ண முடியும். யூ டோன்ட் ஹேவ் டு see the patients. அது கொஞ்சம், ஆனா வந்து as a cardiologist, most of the times நம்ம வந்து ஒரு EKG பண்ணணும், பேஷண்ட்ஸை வந்து லிசன் பண்ணணும், அவங்க ஹார்ட்டை. எல்லா ஸ்பெஷாலிட்டியும் பண்ண முடியாது. பட் எஸ், telemedicine is good, but at least for me, it is going to be difficult. I think telemedicine is going to get a little, there's going to be a growth, but it's not going to be a super growth for future. Got it. I understand. நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது, because I have seen few, so அதனால புரிஞ்சுக்க முடியுதுங்க. தேங்க்யூ. ஈஷா உங்களை பாராட்டி இருக்காங்க. அருமை அண்ணா, இந்த பயம் உங்கள் நல்ல இதயத்தை உணர்த்துகிறது, பயம் கூட நல்லதுதான் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. அதே மாதிரி கணேஷ் உங்களை கேள்வி கேட்டிருக்காருங்க, நீங்க தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததுக்கு காரணம் அமெரிக்கா மண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது உண்மையா இருக்கலாம். ஏன்னா வந்து நான் பேசின அளவுக்கு வந்து மோஸ்ட் பீப்புள் ஆர் சக்சஸ்ஃபுல். அமெரிக்கா வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து யாருனாலும் தொழில் தொடங்கலான்னு ஒரு இது, யாருக்குமே வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னா ஒரே நாளில் வந்து என்னால் வந்து ஒரு கார்பரேஷன் ஓப்பன் பண்ண முடியும் இங்கே யூஎஸ்ல. தட் இஸ் நோ, இட்ஸ் வெரி ஈஸி தொழில் தொடங்குறது. அதே மாதிரி இங்க இருக்கிற பேங்க்லாம் வந்து தே ஆர் நாட் லுக்கிங் ஃபார் எனிதிங் அதர் தேன் யுவர் ஜஸ்ட் வாட் யூ ஆர். இப்போ எனக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ணும்போது என்னுடைய I didn't have anything to tell them. I just gave a paper. 3 பேப்பர்ல வந்து இதுதான் நான் பண்ண போறேன்னு சொல்லி சொன்ன உடனே அடுத்த நாள் வந்து அவங்க வந்து they were able to give me money. So எனக்கு அந்த ஒரு இது பிடிச்சிருந்தது. So they are very very helpful. At least நான் பிசினஸ் தொடங்குறது வந்து ரொம்ப ஈஸி அமெரிக்கால. இந்தியால வந்து எனக்கு தெரியல எவ்வளவு ஈஸின்னு பிசினஸ் தொடங்குறது. ஏன்னா ஸோ நான் நினைக்க உண்மையில அமெரிக்க மண்ணில் வந்து எனக்கு அதுதான் காரணம். அருமைங்க. அதாவது ஆனால் எல்லா பிஸ்னஸுக்குமே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பேங்க்ல இருந்து கிடைக்காதுங்க. நான் இந்த இடத்துல ஐ வாண்டட் டு ஜஸ்ட் ரெக்கார்ட் தட், பிகாஸ் ஏன்னா பேங்க் வந்து தே நோ தட் ஹெல்த் கேர் ஆஸ் அ டிமாண்ட், அது உங்களுடைய சர்வீஸ்க்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்கு. ஸோ அதனால வந்து தே நோ தட் த மணி வில் கம் பேக். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இஸ் ஹேவிங் நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் டென்டல் ஸ்பெஷாலிட்டி டென்டல் கிளினிக் வச்சுருக்காருங்க. அவரும் நானும் கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸ் வெஞ்சர் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அது தெரிஞ்சனால நான் சொல்கிறேன், ஹெல்த் கேர் வந்து பேங்க் ஈஸியாக கொடுத்துரும். இன்னும் பதிவு பண்ணுறேன் நான், மை செல்ஃப், என்னோட ஃப்ரெண்ட்ஸு மனைவியெல்லாம் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வாங்குறதுக்கு we were planning. அதில் 90% வந்து பேங்க் லோன் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபார் வேரியஸ்
ரீசன்ஸ் அதை நாங்கள் வந்து பர்சியூ பண்ணலை. ஸோ அதனால் வந்து பேங்கிங் சிஸ்டம் வந்து யூஎஸில் சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன். பட் நாட் ஃபார் எவ்ரி பிஸ்னஸ் அண்ட் நாட் ஃபார் எவ்ரி வெஞ்சருங்க. இந்தியாவில் வந்து நான் ஓரளவுக்கு சொல்ல முடியும், இந்த அளவுக்கு அங்கே ஈஸி கிடையாது இந்தியாவில். அது நான் பதிவு பண்ண விருப்பப்படுறேங்க. பிகாஸ் ஏன்னா இங்கே இருக்க ஈகோ சிஸ்டம் அப்படி. இந்தியாவில் வந்து எல்லாருமே டேக்ஸ் கட்டி எல்லாருமே நம்ம ஒயிட்டாக பண்ணுறப்ப நம்ம டேக்ஸை பார்க்குறோம். அதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது வந்து மக்கள் உணரணும். தட் இஸ் ஒன் திங் விச் ஐ எம் ஹம்பிளி ரிக்வெஸ்டிங். ஸோ டாக்டர், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தாண்டி 1 மணி நேரம் 10 நிமிஷம் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு அருமையான உரையாடல் இது எனக்கு பர்சனலாகவே நல்ல ஒரு ஜேர்னி. எனக்கு உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதாவது இந்த இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் சுற்று வட்டாரத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது நீங்கள் அவங்ககிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. வி வாண்ட் எவ்ரி ஒன் டு நோ அபவுட் யூ. நீங்கள் என்ன ஒரு பயணம் தாண்டி இந்த பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு என்னுடைய பர்சனல் வேண்டுகோள். ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி தளம் நேயர்களை, நீங்கள் இப்போதான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா டாக்டரோட இன்டர்வியூ பார்க்கறதுக்கு தளமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து வாரம் வாரம் ஒரு சுவாரஸ்யமான பர்சனாலிட்டிஸ் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம், சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை கூட்டிகிட்டு வரோம். ப்ளஸ் நிறைய தொழில் சார்ந்த விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம். இந்த மாசத்துல வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டார்ட் அப் MBA கோர்ஸ் வந்து ஆரம்பிக்கிறோம். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எனிஒன் கேன் ஜாயின் அண்ட் பெனிஃபிட். அது மட்டும் இல்லாமல் நம்ம நண்பன் ஃபவுண்டேஷன் கூட இணைஞ்சு உங்களுடைய பிஸ்னஸ் பிளான் கரெக்டாக இருந்ததுன்னா 10 லட்ச ரூபா வட்டி இல்லா கடன் கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ தளம் வந்து ஜென்யூனாகவே வந்து தொழில் சார்ந்த ஒரு ஈகோசிஸ்டத்தை, நல்ல ஈகோசிஸ்டத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். டாக்டர், நீங்கள் வந்து நாங்கள் கரெக்டான பிஸ்னஸ் ஐடென்டிஃபை பண்ணி உங்ககிட்ட மென்டர் பண்ணணும்னா மாதம் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் எங்களுடைய மென்டிக்கு செலவு பண்ண முடியுமா? கரெக்டா? ஆமாம். நான் வந்து ஐ வாண்ட் டு ஹெல்ப் பீப்புள் டு பி சக்ஸஸ்ஃபுல். அதான் சொன்னேன். நம்ம எடுத்து போகிறது ஒன்றும் கிடையாது. நம்ம சொல்லி கொடுத்தோம்னா டீச்சர் இஸ் பெட்டர். டாக்டர்னாலே டு டீச்னு அர்த்தம். ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்மளுடைய இறுதி ஸ்டேட் வந்துட்டோங்க. நம்ம நேயர்களுக்கும் நீங்கள் ஏதாவது கடைசி இறுதி வரை சொல்லணும், நீங்கள் சொல்லுங்க. அதான் எப்போ ஐ திங்க் மெயினாக வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்கன்னு நினைச்சிங்கன்னா டேக் அ டெசிஷன். நீங்கள் ஆல்வேஸ் டேக் அ டெசிஷன் இமீடியட்லி. எப்போவுமே வந்து நீங்கள் சில டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேட். அதாவது வந்து நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளானைக்கு பண்ணிக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. யோசிச்சிங்கன்னா அதை உடனே வந்து செய்யுங்க. I mean, business is a very good journey. Have a plan, write it up, and go for it. You will be successful. ஆசம்ங்க, தேங்க்யூ. இப்போ நாங்கள் வந்து ஜாயிண்ட் அப்படின்னு ஒரு ஆப் ரிலீஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 8 மாத காலங்களாக வேலை செஞ்சு ஆண்ட்ராய்டு டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். iOS டெஸ்டிங் அடுத்த வாரம் பண்ணுறோங்க. ஸோ ஏப்ரல் எண்டு மேல வந்து நாங்கள் இது ரிலீஸ் பண்ணிடுவோம். திஸ் இஸ் ஃபார் தி குரூப் சேட்டுக்கு வந்து இது வந்து ஒரு அருமையான ஒரு ஆப். மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய சுவாரஸ்யமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ்லாம் அந்த ஆப் மூலிமா நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை தொடர்ந்து அதை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐ வாண்ட் டு தேங்க் அவர் ஸ்பான்சர் டாக்டர். நம்மளுடைய ஜேபியும் வந்து ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் நம்ம தளத்துக்கு. அவர் வந்து நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் நிறுவனம் சார்பாக ஸ்பான்சர் கொடுத்துருக்காரு. ஜேபி, தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி வந்து ஃபிளிப் சர்வ் அப்படிங்கிறவர் என்னுடைய க்ளோஸ் மென்டர், நியூ ஜெர்சியில் இருக்காருங்க. அவர் வந்து ஆரம்பிக்கிறப்ப நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இந்தாயா அப்படின்னு சொல்லி உரிமையாக கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் வந்து ஒரு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாங்க. தேங்க்யூ டாக்டர். நீங்கள் இந்த 1.5 மணி நேரத்தை 1.25 மணி நேரத்தை ரொம்ப அருமையாக நீங்கள் நடத்தி கொடுத்துட்டீங்க. ஸோ இது கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த இன்டர்வியூ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். ஸோ தளம் நேயர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தளம் சேனலை பற்றி உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இஃப் தே ஆர் பேஷனேட் அபவுட் entrepreneurship, this is a channel they got to be associated with it. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய தொழிலும் உங்களுடைய வளர்ச்சியும் மேலும் மேலும் வளரட்டும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.